ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் நியூ சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தோன்னா பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். இப்போ பவர் சிஸ்டம் அப்படின்னா இதில் வந்து ஒரு அரௌண்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம், அனாலிசிஸ், வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது பார்த்தோன்னா பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், அதாவது பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பவர் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் டிஸ்பேட்ச். ஸோ இது வந்து பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் அந்த சப்ஜெக்டில் படிப்போம். எக்கனாமிக் டிஸ்பேட்ச், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்ஜெக்ட் இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்ஏ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட் ரெப்ரசன்டேஷன். பர் யூனிட் ரெப்ரசன்டேஷன். அப்போ அதோட பேசிக் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர் யூனிட் இது ஒரு யூனிட். இப்போ நம்ம எப்படி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு யூனிட். அப்போ பர் யூனிட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஆக்சுவல் குவான்டிட்டி டிவைடட் பை ஆக்சுவல் குவான்டிட்டி டிவைடட் பை பேஸ் குவான்டிட்டி. ஆக்சுவல் குவான்டிட்டி டிவைடட் பை பேஸ் குவான்டிட்டி. இதான் பார்த்தீங்கன்னா பர் யூனிட். அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ 0 to 1 பர் யூனிட் இதுக்குள்ளே தான் இருக்கும். பவர் ஃபேக்டர் மாதிரி 0 to 1 தான் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, ஸோ இட் இஸ் represented by ஒன்று வந்து பர் யூனிட் பி டாட் யூ அப்படின்னாவே அது பர் யூனிட். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பர் யூனிட். பர் யூனிட்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆர் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்லேயே இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, பர் யூனிட் ஆர் பர்சன்டேஜ். ஸோ அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ வோல்டேஜ் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வின்னு சொல்லுவோம். வோல்டேஜ் இன் பர் யூனிட். ஓகே, வோல்டேஜ் வி இன் பர் யூனிட். அப்போ சஃபிக்ஸில் பி டாட் யூன்னு போட்டு
ஓகே. ஸோ அப்போ இதோட ஆக்சுவல், அப்போ வி ஆக்சுவல் அப்படின்னா ஆக்சுவல் வோல்டேஜ் டிவைடட் பை வி பேஸ் வோல்டேஜ். ஓகே, ஆக்சுவல் வோல்டேஜ் டிவைடட் பை பேஸ் வோல்டேஜ். அப்போ இதோட யூனிட் தான் நமக்கு வந்து என்ன, இப்போ ஆக்சுவல் வோல்டேஜ் அப்படின்னா ஆக்சுவல் இது வந்து இதோட யூனிட் வந்து வோல்டேஜில் இருக்கும். ஓகே, இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து வோல்டேஜ். பட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா இன் பர் யூனிட்ல கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, கன்வெர்டர் இன்டூ பர் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பவர் ஃபார்முலா எழுதலாம். ஓகே, இப்போ பவர் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஓம்ஸ்ல ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர். ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சிமிலர்லி இதேமாரி பவர், ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஓகேவா? ஆர் ஐ ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம். ஆனால் இந்த இதை எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், பவர் சிஸ்டத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் சர்க்யூட் தியரி, சர்க்யூட் தியரியில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன் சர்க்யூட் தியரி. அப்போ இதே நம்ம பவர் சிஸ்டத்தில் இன் பவர் சிஸ்டம், அப்போ பவர் சிஸ்டத்தில் இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ வெரி சிம்பிள். அப்போ பவருங்கிறது நம்ம என்னன்னா எம்விஏ. ஓகே, எம்விஏ அதாவது வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜ் வந்து கேவி, ஏன்னா பவர் சிஸ்டங்கிறப்ப வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ கிலோ வோல்ட் டிவைடட் பை இங்கே நம்ம இம்பிடன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா சரி ரெசிஸ்டன்ஸ் எலிமினேட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் இம்பிடன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இது பண்ணுவோம். இதை வந்து நம்ம இதுலேருந்து நம்ம எது வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இம்பிடன்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் இதுக்கு பதிலாக ரியாக்டன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எக்ஸ் இம்பிடன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ். இதுதான் பார்த்தோன்னா பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டத்தில் நம்ம அந்த பி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பி அப்படின்னா எம்விஏ. ஓகே, எம்விஏ அப்படிங்கிறது மெகா வோல்ட் ஆம்பியர், கேவிங்கிறது கிலோ வோல்ட். ஓகே, அப்போ இது வந்து பார்த்தோன்னா இப்போ இசட் இதை வச்சுட்டு நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இம்பிடன்ஸ் என்னன்னா அப்போ இசட் இங்கே கொண்டு போயிட்டு எம்விஏ கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஸ்கொயர் போடணும், ஸ்கொயர் போட்டுருங்க. நான் வி ஸ்கொயர், அப்போ கேவி ஸ்கொயர் வரும். கேவி ஸ்கொயர் டிவைடட் பை எம்விஏ. ஓகே, கேவி ஸ்கொயர் டிவைடட் பை எம்விஏ. இப்போ இதுதான் வந்து ஜென்ரல் பேட்டர்ன். இந்த மாதிரி காமனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம பேஸ் இம்பிடன்ஸ், ஸோ பேஸ் இம்பிடன்ஸ் வந்து சஃபிக்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இசட் பேஸ். ஓகே, இசட் பேஸ் ஈக்குவல் டு அப்போ கேவி ஹோல் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ வேல்யூ, அதாவது பி நியூ அப்படின்னு எழுதுவோம். அப்படின்னா இது வந்து பேஸ் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? அதேமாரி தான் இதுவும் எம்விஏ கீழே சஃபிக்ஸில் பி நியூ. அப்போ இது ரெண்டும் எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா பேஸ் வேல்யூஸ். பவர் சிஸ்டத்தில் ரெண்டு பேஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து வோல்டேஜ், இன்னொன்று வந்து பவர். அப்போ அந்த பேஸ் வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். பி நியூ இதெல்லாமே சஃபிக்ஸ். ஸோ தான் பார்த்தோன்னா பேஸ் இம்பிடன்ஸ் இசட் பேஸ். ஓகே, இப்போ பேஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இசட்
பர் யூனிட். ஓகே, இசட் பர் யூனிட் நியூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருவாங்க, ஆக்சுவல் இம்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆக்சுவல் இம்பிடன்ஸ்னா யூனிட் வந்து என்னது, ஓம்ல இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது இதுதான், இசட் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ். இது வந்து இன் ஓம், ஓமிக்கில் இருக்கிறது இதுதான் ஓம்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர் சிஸ்டத்தில் எடுத்துக்க மாட்டோம், 0. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இசட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு எக்ஸ் இன் ஓம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்சுவல் இம்பிடன்ஸ். ஆக்சுவல் இம்பிடன்ஸ். ஸோ இதனால தான் நம்ம இசட் எக்ஸ் ரெண்டு சேமா எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்போ கொஸ்டினில் இசட் கொடுத்தானா இசட் எடுத்துக்கலாம், எக்ஸ் கொடுத்தானா அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி தான் ஃபார்முலா, எல்லா ஃபார்முலா வந்து இசட்டுக்கும் எக்ஸுக்கும் காமன் ஃபார்முலா தான். ஓகே, இம்பிடன்ஸ்னு கேட்டானா இசட்டில் ஃபார்முலாஸ் எழுதணும், ரியாக்டன்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தானா எல்லாமே எக்ஸில் எழுதணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே எழுதுறேன். இப்போ ஃபஸ்ட் இம்பிடன்ஸுக்கு ஃபார்முலா எழுதலாம். ஓகே, இப்போ இசட் பர் யூனிட் நியூ. ஸோ அப்போ நியூ பர் யூனிட் வேல்யூ, இம்பிடன்ஸ்க்கான நியூ பர் யூனிட் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்மகிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சுவல் டிவைடட் பை இசட் பேஸ். அதாவது ஆக்சுவல் இம்பிடன்ஸ் வந்து பேஸ் இம்பிடன்ஸ் வச்சு டிவைட் பண்ணும். ஓகேவா, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஆக்சுவல் இம்பிடன்ஸுங்கிறது இதுதான். அதாவது யூனிட் வந்து உங்களுக்கு எதில் இருக்கும், ஓம், யூனிட் ஓம்னு கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த ஃபார்முலா மூலமாக நமக்கு என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா இட் கன்வெர்ட்ஸ். ஓகே, அப்போ ஓம் இன்டு பர் யூனிட், P.U பர் யூனிட்டை நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதான் இதோட மெயின் ஏம். ஓகேவா, அப்போ இசட் பேஸ்ங்கிறது ஆல்ரெடி ஃபார்முலாஸ் நமக்கு தெரியுமா. ஸோ அப்போ என்ன பண்ணேன், இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணினா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போ மேலே இசட் ஆக்சுவல் அப்படியே இருக்கும் டிவைடட் பை, அப்போ இசட் பேஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கீழே என்ன வரும், கேவி ஸ்கொயர். ஓகே, பி கமா நியூ அப்படின்னா அது வந்து பேஸ் வேல்யூ டிவைடட் பை MVA பி கமா நியூ, இதுவும் பேஸ் வேல்யூ. டோட்டலாகவே ரெண்டு பேஸ் வேல்யூ தான் இருக்கும். ஒன்று வோல்டேஜ், MVAனா பவர். இப்போ பவர் சிஸ்டத்தில் எப்பயுமே வோல்டேஜ்னா கேவி பி நியூ இப்படி தான் எழுதுவோம், பவர் வந்து MVA பி நியூன்னு தான் எழுதுவோம். ஓகேவா, சர்க்யூட் தியரி மாதிரி பி பி அந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். எல்லாமே அதே ஃபார்முலா தான், பட் என்னது ரெப்ரசன்டேஷன் மட்டும் நம்ம மாறும். இப்போ வழக்கு மேலே இப்போ கீழே டிவிஷனாக இருக்கா, இது வழக்கு மேலே நீங்கள் மேலே கொண்டு வரப்போ என்ன ஆயிரும், அப்போ இது பவர் MVA வந்து டிவிஷனாக இருக்குது, மேலே வரப்போ பவர் வந்து மல்டிபிகேஷன் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் அப்போ டைரக்ட் ஃபார்முலா பார்த்தோன்னா இசட் ஆக்சுவல் டிவைடட் பை கேவிபி நியூ whole square into MVAB. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இசட் ஆக்சுவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் டேட்டா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து இசட் ஆக்சுவல் பேஸ் இம்பிடன்ஸ் கொடுத்துட்டு டேட்டா கேட்டால் அப்போ இந்த ஃபார்முலா. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி வோல்டேஜ் பவர்லாம் கொடுப்பான், இசட் ஆக்சுவல் வோல்டேஜ் பவர்லாம் கொடுத்துட்டு அதுக்கான நியூ பர் யூனிட் இம்பிடன்ஸ் வேல்யூ கேட்டானா அப்போ இந்த ஃபார்முலா தான். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அப்போ இந்த இடத்துல முன்னாடி எழுதிக்கோங்க கிளியராக. இம்பிடன்ஸு ரெண்டு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் ஆக்சுவல் இம்பிடன்ஸ்.
ப்ராக்கெட்டில் கிவன். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆக்சுவல் இம்பிடன்ஸ். ஓகே, ஆக்சுவல் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறத இட் இஸ் ஆல்சோ கால்ட் என்னது ஓமிக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓம் யூனிட் வந்து ஓம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஓமிக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பர் யூனிட்னா பர் யூனிட் வேல்யூன்னு சொல்லுங்க. அப்போ ஒமிக் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், பர் யூனிட்டாக மாற்றுறோம். இந்த கன்வர்ஷன் இதுதான். ஓகே, கன்வர்ஸ் ஒமிக் வேல்யூ இன்டு பர் யூனிட். ஸோ பர் யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதான் அந்த ஃபார்முலாவோட யூசேஜ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ என்னன்னா கொடுத்துருக்கிற டேட்டா இன்ஸ்டன்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ். ஓகேவா, அதாவது இந்த இடத்துல ஆர் வந்து ஆல்மோஸ்ட் நெகுலேட்டர். அப்போ இசட் ஈக்குவல் டு ஜேஎக்ஸ். அப்போ இசட்எக்ஸ் ரெண்டுமே ஓம்ஸ். யூனிட் வந்து ஓமில் கொடுத்துருந்தானா அப்போ கம்பல்சரி இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா.